அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. சென்ற வருஷம் வந்து ஈஷால குதிரை சந்தை பிளஸ் நாட்டு மாட்டு சந்தை நடந்தது. இந்த வருஷம் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்கும் என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருங்கண்ணா. அண்ணா அடுத்த மாசம் 7, 8, 9 நாட்டு மாட்டு சந்தை பிளஸ் குதிரை சந்தை ரேக்லாம் நடக்க இருக்குது. சரிங்க. வர்றவங்களுக்கு தங்கத்துக்கு இடம், சாப்பாடு எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்றோம். சரிங்க. அதோட கூட மாட்டுக்கு தேவையான புல்லு, தண்ணி அந்த இதுவும் நாங்க தயார் பண்ணி கொடுப்போம். எந்த ஒரு குறையும் இருக்காது. எல்லாமே நாட்டு மாடுகள், அந்த மாட்டு இறைச்சிக்கு மட்டும் இல்லாம நாட்டு மாடுங்க வளர்க்கறதுக்கு மரம் மட்டும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மாடுகளும் வந்தாங்கன்னாக்கா வேன் தங்கறதுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லா இதுவும் நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்க. அடுத்த மாசம் 7, 8, 9 3 நாள். 9ஆம் தேதி வந்து ரேக்லா ரேஸ். 7, 8ல வந்து ஷோ நடக்கும். அது இல்லாம தமிழ் தெம்புன்னு சொல்லி ஒரு 10 நாள் ப்ரோக்ராம் நாங்க ஸ்டால் எல்லாம் போட்டு அதுவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. அதனால நீங்க எல்லாரும் அன்பா வரவேற்க வந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன் நடக்கிறங்காட்டி தான் நாட்டு மாடு இனமே வந்து அழியாம பாதுகாத்துட்டு இருக்கோம். அதனால நாங்களும் எங்க மாட்டு இந்தியா லெவலில் இருக்க எல்லா நாட்டு மாடுகளும் ஷோ காட்டுறதுக்காக ஷோக்கு வந்திருக்கும். ஆமா, ரொம்ப பண்ண இருக்கோம். நீங்க வந்து எல்லாரும் கலந்துட்டு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு. சரி, ஓகேங்கண்ணா. கண்டிப்பா நம்மளும் வர்றோம். நண்பர்கள் வந்து நாட்டு மாடு வளர்த்துறவங்க, குதிரை வளர்த்துறவங்க எல்லாருமே வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுல வந்து பிரைஸ் எல்லாம் ஏதாச்சும் இருக்குங்களா? பிரைஸ் இல்ல, வர்றவங்களுக்கு எல்லாம் தங்க இது பண்ண, அதாவது மாடு கொண்டாடுறவங்களுக்கு தங்கறதுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஆமா. சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நாட்டு மாடு, கலப்புற மாடு, எல்லா மாடுகளும் வரும். திங்கக்கிழமை சந்தை கூட. சரிங்க. எந்த மாடு வேணாலும் திங்கள் சந்தை வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, அதுபோக காங்கை மாடு வந்து ஸ்பெஷல். இங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். கம்மியாக கிடைக்கும்னாங்க, அது வரத்து கம்மியாக தான் வரும். சரி, அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கு. அந்த மற்ற மாடுகள் நல்ல கிடைக்கும். சரி சரி. அது போக வியாழக்கிழமை என்னென்ன வரும்? வியாழக்கிழமை நாட்டு கண்ணுக்குட்டி, அது போக ஆட்டு சந்தை. ஆட்டு சந்தை எப்பவும் போல. சேவல் சந்தை வியாழக்கிழமை. சேவல் நிறைய வரும், ஆடு ஃபுல்லா வரும். சரி. இங்க வளர்ப்பு கண்ணுக்கு மட்டும் வியாழக்கிழமை. மற்ற எருமீதியெல்லாம் இன்னைக்கு தான் வரும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சரி சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. உங்க பேருண்ணா? என் பேர் ரவிச்சந்திரன். நான் சந்தை குத்தகதாரர். சரிண்ணா, ரொம்ப நன்றி. வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் பொள்ளாச்சியில நடக்கிற நாட்டு மாடு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த சந்தை பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில பொறுத்த மட்டும் 2 நாள் நடக்கிற சந்தை. செவ்வாய்க்கிழமை ஒண்ணு, வியாழக்கிழமை ஒண்ணு நடக்கும். செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தையில வந்து நாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள், எருமைகள், ஜல்லிக்கட்டு காளைகள் விதவிதமா ரகரகமா வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நாம பாக்குறது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தை தான். இந்த சந்தை எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து மாசாணியம்மன் கோயில் போற வழியில ஒரு சில கிலோமீட்டர்ல, அதாவது 2 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு டிஃபரெண்ட். அங்க அமைஞ்சிருக்கிற சந்தை இது. இன்னைக்கு வந்து நாட்டு மாடுகள், தாங்கை நாட்டு மாடுகள் விற்பனை விலைநிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தரலாம். இந்த சந்தையை பத்தி சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஃபேமஸா நடந்துகிட்டு இருந்த சந்தை. கேரளால இருந்து யானைகள் கொண்டாந்து விற்பனையான சந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே நம்ம பதிவுக்கு போயிடலாம். எடுத்தோடனே நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா காங்கை நாட்டு மாடுகள் கன்றுகளை பார்த்துடலாம். காங்கைல சேர்ற கெடாரிக்குன்னு கொண்டாந்துருக்காங்க. பிள்ளைல சேருமாண்ணா? மயிலதான் வரும். இன்னும் முடி ஒழுகல. ஆமாங்க. இது வந்து எத்தனை மாச கண்ணு இருக்குங்க? இது என்ன 3 மாசத்து கண்ணு. 3 மாச கண்ணு. என்ன விலைனா வரும்? 10 ரூபா வரும். 10 ரூபா வரும். இந்த சந்தையில வந்து நாட்டு மாடுகள் வரத்தெல்லாம் எப்படி இருக்குங்க? நாட்டு மாடு நிறைய வரும். நிறைய வரும். வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலை அனுசரிச்சு வாங்கிக்கலாமா? அனுசரிச்சு வாங்கலாம். பேரம் பேசி வாங்குறதா? பேரம் பேசி வாங்கிட்டாங்க. நீங்க எப்படி வியாபாரியா வளர்க்கணும்? வியாபாரி. என்னென்ன மாதிரி கண்ட்ரோல் பண்றீங்க? நான் செனமாடு வாங்குவோங்க, கைக்கிற மாடு வாங்குவோம், வெட்டு விரதம் எல்லாமே வாங்குவீங்க. சரி, ஓகே. உங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணா வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுப்போம். உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 96 00 55 82 85. எத்தனை மாடுகள் இன்னைக்கு கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 8 கண்ணு கொண்டு. 8 கண்ணு எல்லாம் கொடுத்தாச்சு. 7 கண்ணு கொடுத்தது ஒண்ணு நிக்குது. சரி, ஓகே. அது போக
காங்கை மயிலையில சேர்ற ஜோடி காளை கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க. வண்டி எருதுகளும் நிறைய இங்க விற்பனைக்கு வரும். மயில காளை கன்று. ஐயா இது என்ன விலை வருதுயா? 55 ரூபா சொல்றாங்க. ஒருத்தர் கேட்கல. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 1 வருஷம் தான் இருக்கும். சரி சரிங்க. 55 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் விலை யாரும் படியிலன்னாங்க. நல்ல அருமையான கண்ணு. நல்ல தும்முலும் போகும்போது வேப்பத்தோட ஜம்முன்னு இருக்கு. 55 பேசணும்னா அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறது நல்ல ஜம்முன்னு இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா கன்றுகள் நிறைய வரத்து இருக்கு. பாக்குறது எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. பெரிய மாடும் கொண்டாந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்றுகள் மட்டும் பார்த்துருவோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா லம்பாடி பூரணியில சேர்ற காலக்கல்லு. நல்ல நெட்நீளமா கல்லு. எத்தனை? 55 சொல்றீங்களா? 65 சொல்றாங்க. 2 பல் தரத்தில் இருக்கு. வண்டி பழக்கத்தோட இருக்க மாட்டிருக்குங்க. வண்டி பழக்கத்தோட இருக்கு. அது உங்களுதா? ஆனா இந்த கண்ணு வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன விலைன்னு வரும்? ஒண்ணு. வண்டி பழக்கத்தோட இருக்குங்களா? வண்டி உழவு எல்லாமே இருக்கு. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வியாபாரி தான். இந்த மாதிரி வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட காளை கன்றுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? தம்பிவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். லம்பாடி மட்டும் தான் பண்றீங்களா? வேற ஆங்கிள் பண்ணிக்கலாம். காங்கையும் கிடைக்கும். அப்படியே உங்க நம்பர் இது இருந்தா தர முடியுமா? 44 01 99 85. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? இன்னைக்கு விற்பனை கொஞ்சம் கம்மிதான். மாடு வரத்தே கம்மியா தான் இருக்க மாட்டேங்குது. சரி ஓகே. நல்லா இந்த மாதிரி கன்றுகள் வேணா அண்ணனும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனா உள்ள கிரௌடு நிறைய இருக்கு. அப்படியே வண்டி எருதுகளும் எடுத்துருவோம். நல்ல பெருங்கூட்டு வருகை எருது பாக்குறதுக்கு. ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? நல்லா பெரிய எருதா? இதெல்லாம் ஒத்த வண்டி மாடுங்களா? ஆமா. என்ன விலைக்கு வருது? 85 ரூபா. 85ங்களா? இது வளர்த்து மாடா இழத்து மாடுங்களா? இல்ல அந்த பழக்கம் இருக்குதான்னு கேக்குறேன். அதெல்லாம் இருக்கு. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க இந்த மாடுங்க? 75 ரூபாய் கேட்டிருக்காங்க. சரி சரி. இந்த மாதிரி மாடு வேணும்னா இங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? அவரே கான்டாக்ட் பண்ணுங்க. சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சரி சரி. சரி ஓகேங்க ஐயா. சீட்டுக்கார். சரி ஓகே. அப்படி இந்த பார்த்தோம்னா இதுல ஒரு ஜோடி அண்ணா ரொம்ப மும்முரமா திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அப்படியே அந்தல போயிருந்தோம். நல்ல அருமையான கண்ணு. வெட்டி பிள்ளையில சேருது. என்ன விலை வரும்? 25. எத்தனை மாசம் கண்ணு இருக்குமா அது? 1 வருஷம் கண்ணு. நீங்க வந்து வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? உங்களை எடுத்துக்கலாமா? ஓ வா வா. காங்கை காவ கண்ணு. யார் பேசுறதுங்க? இன்னைக்கு வந்து எத்தனை கன்றுகள் கொண்டாந்தீங்க? 3. விற்பனையில எப்படி போகுதுமா? சுமார் தான். இது வந்து எத்தனை ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க இந்த காலக்கண்ணு? 20 ரூபாய்க்கு கேக்குறேன். 20 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. இந்த மாதிரி காலக்கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? வண்டி பழக்கத்தோட இருக்குதுங்க. மாடுகள் எல்லாம் இருக்கா? எத்தனை ஜோடி இருக்கு வண்டி பழக்கத்தோட? 2 இருக்குது. 2 இருக்கு. சரி ஓகே. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 9345328065. எந்த ஏரியா? பூலவாடி. ஆமா. சரி ஓகே. அப்படி இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு இருது நல்ல காய அடிச்சு காலையில மாட்டுல இருது. இது வீடு எடுத்துக்கலாமா? ஒத்த வண்டி மாடுங்களா? அது ஜோடியா? ஒத்தையத்தான் வந்தது. காங்கையா என்ன ரேட்னா வரும்? 55. பல்லு 4 பல்லு. என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க? ஓனர்கிட்ட தான் கேட்போம். சரி ஓகேண்ணா. 55 ரூபாய் ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல மாடு லட்சணமா இருக்கு. அப்படி இதுல பார்த்தோம்னா காரின்னு நினைக்கிறேன். காரி காளை. அருமையான காங்கேயம் காரிக்காலை.
அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க பொள்ளாச்சி சமத்தூருங்கண்ணா. சமத்தூர். ஆமாங்க. இப்போ வந்து காரி ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து என்ன விலைன்னு வரும்? இது 40 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 40 ரூபா சொல்றீங்க? ஆமாங்க. என்ன காய் அடிச்ச காலையா இல்ல பூச்சி காலைங்க? பூச்சிக்கு. ஆமாங்க. ஆள் மூஞ்சி லட்சணமெல்லாம் ஜம்முன்னு இருக்கு, நல்ல சிறுவம் போட அட்டகாசமா வரும்னு நினைக்கிறேன். எத்தனை வயசு இருக்குங்க? ஆனா என்ன பல்லு போடலீங்க. ஒரு 2 வருஷம் கண்ணு இருக்குங்களா? 2 வருஷம் இருக்கு. பல்லு போடுற தருணம். பல்லு போடுறதுக்கு எப்படி போறது? 8 மாசம் இருக்கு. இன்னும் 8 மாசம் ஆகும். சரி, இது என்ன ரேட்னா சொல்லிட்டு இருக்கீங்க? 40 ரூபா சொல்லுதுங்க. ஒரு 38 37 விட்டுறலாம். 38 37 கொடுக்கலாம். ஆமாங்க. இது வந்து சுழியல் அந்த கோளாறு இல்ல? எந்த வையம் கிடையாது. எந்த வையும் கிடையாது. இது போக வந்து சமத்தூர்னாவே பேசிக்கா வண்டி எருதுகளுக்கு தான் ஃபேமஸ். ரேக்லா காலைகளுக்கு ரேக்லா காலையிலும் ஜோடி கிடைக்குங்களா உங்ககிட்ட? எல்லாம் கிடைக்கும். அது எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? நம்மகிட்ட இப்போ ஒரு 5 உருப்படி இருக்குதுங்க. 5 உருப்படி ரேக்லா காலைக்கு. ஆமா. அது வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. 88306025. உங்க பேரு? புவனேஷ். புவனேஷ். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. அது போக கொஞ்சம் சின்ன காலல அதே மாதிரி அந்த கால கண்ணு இருக்கு. வீடியோ எடுத்துக்கலாமா? இதெல்லாம் ஜோடியா ரெண்டும்? யாரு பேசுறதுங்க? மைனர் தான் பேசுவாரு. 2 ஜோடி செவல பிளஸ் மயிலையா? மயில அப்படியே அந்தல தள்ளுங்க கொஞ்சம், அப்படியே அந்தல வந்து செவலை பிளஸ் மயில ஜோடியை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே காலக்கண்ணு. என்ன ரேட்டுமா வருது இது? 2 சேர்ந்து 50 ரூபா. எத்தனை வயசு கண்ணு இருக்கும்? எத்தனை வருஷம் இருக்கும்? பல்லு 2 வருஷம். பல்லு ஒண்ணும் போடல. எத்தனை ரூபா மட்டும் கேக்குறாங்க? 50 ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க. சுழியில அந்த கோளாறு இல்ல? சுழியில அந்த கோளாறு இல்ல. நீங்க வியாபாரியா சம்சாரி? இது போக வேற உருப்படி வச்சிருக்கீங்களா? எத்தனை வச்சிருக்கீங்க? எருது, வண்டி எருது, பெரிய எருது. அதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? 1 ரூபாய்க்கு பக்கமா வரும். அந்த மாதிரி எருதுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 90 95 55 ஜெய்புரம் லாஸ்ட் 90. லாஸ்ட்ல 90. 90ங்களா? 90. சரி, ஓகே. இது வந்து என்ன ரேட் மட்டும் கொடுப்பீங்க ஃபைனல்னா? ஃபைனலா 50 ரூபாய் கொடுத்துருவேன். 50 ரூபாய்னா கொடுக்கலாம். 2 கண்ணு சொன்னே 50 ரூபாய். சரி, ஓகே. சரிண்ணா, ரொம்ப நன்றி. சரி. அப்படி அங்கிட்டு பார்த்தோம்னா அங்க ஒண்ணு வச்சிருக்காங்க, ஒத்த எருதுல வச்சிருக்காங்க. வீடியோ எடுத்துக்கலாமா? இதெல்லாம் ஒத்த மாடா இருக்கு? ஒத்ததான். இதெல்லாம் வளர்த்து மாடா இறத்து மாடா? இருங்க, வைக்க மாட்டேங்குது. 2 பக்கம் ஓடும். ஆமாங்கண்ணா. இப்ப ரேக்லாக்கி இது பழகிருக்கீங்களா? இந்த மாடு பழக்கண மாடுதான். பழக்கின மாடு. ஏதாச்சும் போட்டியில கலந்துருக்கா? கலந்துருக்குதுங்க. கலந்துருக்கு. பிரைஸ் அடிச்சிருக்கா? இல்லைங்களா? இல்ல, பார்டர்ல வந்துருக்கு. சரி, ஓகே. இது வந்து என்ன விலை சொல்றீங்க? 55 ரூபா சொல்லுது. 55. சுழி எல்லாம்? சுழி எல்லாம் சுத்தம். இந்த சுழி கோளாறு இல்ல. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 50 ரூபா கொடுத்தலாம். 50 ரூபா கொடுக்கலாம். இந்த மாதிரி வண்டி எருதுகள் ரேக்லா காளைகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? ஒரு 14 காலை இருக்குது. 14 காலை. அப்பா, ரேக்லா பிரியர்னு சொல்லணும். ஆமாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? உடுமலையில இருந்து வரேன். உடுமலை. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படும். சொல்லிடலாங்கண்ணா. 63 83 33 06 52. பேருங்க? கருப்புசாமி. கருப்புசாமி. எத்தனை ஜோடிகள் வச்சிருப்பீங்க? ஒரு 6 ஜோடி 7 ஜோடி. 6 ஜோடி. என்னென்ன நேரத்துல இருக்கும்? எல்லா நேரத்துலயும் இருக்கு. எல்லா நேரத்துலயும் இருக்கு. அது இதுவோ கன்றுகள் வேணாலும் கிடைக்குமா? கன்று வேணாலும் கிடைக்குங்கண்ணா. கிடைக்கும். பழக்கின கண்டிஷன்ல எல்லா கண்ணும் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். சரி, ஓகே. சரி, நன்றி. அது போக இந்த விருது எல்லாம் மும்மரமா பேசிட்டு இருக்காங்க. நல்ல கொம்பு, பெரிய கொம்பு, கட்ட கொம்போட. அது போக லம்பாடியில சேர்ற வண்டி எருதுகள். இந்த மாதிரி வண்டி எருதுகள் என்னாலும் நல்ல பெரிய பெரிய எருதுகள் என்னாலும் இருந்தா வாங்கலாம். மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே நம்ம அந்தல போயிடுவோம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 5 காளைகள் கொண்டாந்துருக்காங்க. எல்லாமே ரேக்ல பிளஸ் வண்டி ஏறுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொன்று ஜோடி பாத்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு பக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் அங்க மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காரு, அதனால தொந்தரவு பண்ண முடியாது. அதனால நம்ம அப்படியே அந்தல போயிடுவோம். இதெல்லாமே வட இந்திய எருதுகள்.
இதை எடுத்துக்கலாமா? அருமையான வண்டி ஏறுது, மயிலை நிறத்துல சேரக்கூடியது. நல்ல திமிழ் கட்டு முக லட்சணத்தோட ஜம்முன் இருக்கு. சரிங்க ஐயா, வணக்கம். வணக்கங்க. இப்ப இது என்ன வாங்கிருக்கீங்களா, விற்பனை கொண்டாந்துருக்கீங்களா? விற்பனை கொண்டு வந்துங்க. விற்பனைக்கு வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமாங்க. இது வந்து ரேக்லா பயிற்சி எல்லாம் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் ஓட்டி இருக்குது, ரேஸ் ஓட்டி இருக்குது. கேரளா பள்ளிக்கு போயிட்டு வந்துருக்குது. சரிங்க. இது வந்து எத்தனை பல் தரத்துலங்க ஐயா இருக்கு? 4 பல்லுங்க. 4 பல்லு. இடம் வளம் 2 கரெக்டா நிக்குதுங்களா? ஆமாங்க. என்ன ரேட் சொல்றீங்க ஐயா? 2 1.25 சொல்லுங்க. 1.25 சொல்றாங்க. ஆமாங்க. 1.25 சொல்றாங்க. 2 பாக்குறதுக்கு அச்சசல் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. நல்ல அருமையான காங்கை இருது. ரேக்லா காலையெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏர் பழக்கம் எல்லாம் இருக்குங்களா? உழவு வண்டி எல்லாம் ஓட்டி. உழவு வண்டி எல்லாமே ஓடும். இது என்ன ரேட்டு மட்டும் மோதிட்டு இருக்காங்க ஐயா? 1.10 கேட்டுக்கிறேங்க. 1.10 கேக்குறாங்க. சுழியெல்லாம் இந்த கோளாறு இல்லைங்க. அதான் எல்லா இந்த மாதிரி வண்டி மாடுகள் உங்களை தொடர்பு கொள்ளலாமா? எத்தனை உருப்படிகள் வச்சிருப்பீங்க? எப்பவுமே 4 காலம் 6 காலம் வீட்டுல இருந்துட்டே இருக்கு. 4 காலம் 6 காலம் வீட்டுல இருக்கு. ஒரே ஜாலியா தான் இருக்கும். ஆமாங்க. சரி, ஓகேங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 97 91 33 54 54. பேருங்க ஐயா? பேர் மருகை குறும்பபாளையம் முருகேஷ். குறும்பபாளையம் முருகேஷ். சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. அது போக அருமையான மயில கிடாரி ஒண்ணு நிறுத்திருக்காங்க. 4-5 கிடாரிகள் நிக்குது.